ஹாய் கைஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் ட்ரெயின் 3D தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சரி வாங்களே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேம் பற்றி நான் முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் நான் வந்து இந்த இந்தியன் பைக் ட்ரெயின் 3D இருக்குல்ல, நான் எப்போ கடைசியாக போட்டிருந்தேன்னா வந்து எல்லாம் இப்போ புதுசாக நம்ம சேனலெல்லாம் கேட்பீங்க, நான் இது எப்போடா போட்டேன் அப்படின்னு கேட்பீங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஆர்ஹெச் கேமிங்னு ஒரு சேனல் வச்சுருந்தேங்க இல்லை, அப்போ இது ஒயாமல் இந்த கேம் பற்றி தான் போடுவேன். அப்போ ஸோ அப்போலாம் வந்து நான் கேம்லாம் நிறைய போடுவேன் ஈஸ். நான் அப்போ என்கிட்ட பழைய ஃபோன் தான் இருந்துச்சு, சரியாக விளாடவும் மாட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம விளாட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்பீங்க, என்னடா இது வெறும் ப்ளே பட்டன், செட்டிங்ஸ் பட்டன், சேலஞ்ச் பட்டன் எடுத்து வெளியே போகிற பட்டன் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான். இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்குலாம் பிடிக்காது, ஆனால் இந்த கேம் எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கும் கைஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லோடிங் ஸ்க்ரீனில் வருதில்ல, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ இந்த லோடிங் ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே நான் அப்டேட்டு. ஸோ நீங்களே கவனிச்சு பாருங்கள், லோடிங் ஸ்க்ரீனும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை உண்மையாக சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பாருங்கள் நல்லாயிருக்கும், இந்த கேமரா ஆங்கிள் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேமில் இந்த மாதிரி கேமரா ஆங்கிள்லாம் மாற்றலாம், இந்த மாதிரி மாற்ற முடியும். 3rd person ஃபஸ்ட் இந்த 2 ஆங்கிள் பார்த்திங்கன்னா இந்த கேமில் உண்டு. இந்த கேம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் அப்போ வந்து நான் விளாடுவேன், கசினோடலாம் விளாட மாட்டேன், அவனுக்கு இந்த கேம் தெரியாது. நான் மட்டும் தனியாக இந்த கேம் ஆடுவேன், நல்லாயிருக்கும் இந்த கேமு. இந்த கேம் பார்த்திங்கன்னா வந்து GTA 5 இருக்குல்ல, அதை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேம் எடுத்துருக்காங்க ப்ளீஸ். ஸோ நீங்கள் கவனித்து பாருங்களேன், இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ராங்க்லின் மாதிரியே இருப்பான், ஃபேஸ் சரியாக பார்க்க முடியாது ப்ளீஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆனால் உண்மையாக ஃப்ராங்க்லின் மாதிரியே தான் இருக்கும் இவன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபோன் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய மோடு, ஹெவி டிரைவர், அது இந்த மாதிரி இருந்தார் ப்ளே ஸ்டோரா. ஸோ இந்த மாதிரி இந்த கேமில் பார்த்திங்கன்னா வந்து சீட் கோட் போடலாம், GTA Vice City மாதிரியே. இங்கே பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா வந்து யாரும் நம்பர்லாம் இருக்குது, அவங்களாம் கால் பண்ண விரும்பல. நான் பார்த்திங்கன்னா வந்து 19129 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா வந்து இன்ஃபினிட்டி சீட் கோட் பார்த்திங்கன்னா வரும். ஸோ இதெல்லாம் நிறையா எல்லாம் வந்து நீங்கள் சீட் கோட்லாம் போட்டு நீங்கள் வந்து வண்டிலாம் ஸ்பான் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்லோ மோஷன் மோடு, ஸ்லோ மோஷனில் இந்த மாதிரிலாம் ஆகும் ப்ளீஸ். அந்த கேம்காரன் பார்த்திங்கன்னா அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்கு அந்த கேமுக்கு. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா ரொம்ப, இந்த கேம் நான் ஃபஸ்ட்டு வருஷன் ஆடிருக்கேன். இவன் இருக்க மாட்டான், வேறு எவனோ ஒருத்தன் ஏதோ நல்ல ட்ரெஸ் போட்டு ஒரு ஸ்டைலாக அவனும் ஒருத்தர் இருப்பான். இந்த அப்டேட்டில் ஏதோ மாற்றிருக்கானுங்க. என்னடா அது காரில் எப்படி இருக்குது, என்னடா காரில் எப்படி இருக்குது கைஸ். நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா கன்னெலாம் இருக்குது, மினிகன் கைஸ். சத்தியமாக பார்த்திங்கன்னா வந்து வெறித்தனமாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ். கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பிடிக்காது. கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கேம்லேயே டயர் அப்படியே பஞ்சராக ட்ரை பண்ணி பார்ப்போமா, பஞ்சரான மாதிரி எனக்கு தெரில. தம்பி எப்படி இருக்கு, என்ன கைஸ் இது, இதை பார்க்க GTA 5 மாதிரியே இருக்குது. எனக்கு GTA 5ல் கன்று எடுத்தாலே போதும், NPCலாம் ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. எய்ம் அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கொல்லவே ட்ரை பண்ணணும்னு சொல்கிறது தெரிச்சுப்பானுங்க. சுட்டிங்கன்னா போதும், அவனுக்கு இன்னும் பயங்கரமாக திரிப்பானுங்க. இதில் பாருங்கள், இது முன்னாடி வச்சு கன் எடுக்க பாருங்கள், ஆனால் இப்படி இருக்குது. கன் எடுக்கிறேன், நான் ஒன்றுமே ஆகலை. எய்ம் அடிக்கிறேன், ஒன்றுமே ஆகலை. இப்போ சுடுறேன், சுட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிச்சுட்டு போடுவோம். எப்படி ஓடலாம் பாருங்கள், நீங்களே பாருங்களேன். இப்போலாம் பார்க்க எனக்கு அநியாயமாக இருக்கிற. நம்ம 1 ஸ்டார் வாங்கலாம்ல, இல்லை காப்பெல்லாம் வருவானுங்களா இருக்குது. தந்தி பைக் கொடுங்க, இல்லை பைக்கு ஸ்டோல் பண்ண முடியுமா அதில், இல்லை கீஸ், இல்லை திருடுற மாதிரி ஆப்ஷன்லாம் இல்லை. டே அதுக்கேட்ட தள்ளி விட்றேன், என்ன அதுக்கு வந்து அள்ளினா விடக்கூடாது, ரொம்ப ஓரா பண்ணுறே. இது மினிகன் வச்சு பொட்டுன்னு போடுறேன். ஏன்னாலும் மினிகன் வெறியண்டா, நீங்களே பார்த்துருப்பீங்க GTA Viceல மினிகன் வச்சு நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம அட்டகாசத்தை ஃபில்கேஜ் நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மினிகன் எடுத்து ஆட்டமாக ஆடிருப்போம். என்னடா போலீஸ்காரனா வரான், ஹாய் போலீஸ்கார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னடா பண்ணுற, ஏன்டா நான் இதுக்குள்ளே கீழே விழுந்து. கேம் இந்த மாதிரி நிறைய பக்ஸெல்லாம் இருக்குது, அந்தமாரி நம்ம நீங்களே கீழேலாம் விழுவீங்க, அது நிறைய தடவை நடக்கும். என்னடா சுடுறீங்க, என்னடா சுடலாம் செய்யுங்கன்னா சீட்டிங்கு. ஸோ நம்ம சீட் கோட் போட்டு ஒரு வண்டி ஸ்பான் பண்ணுறேன். எனக்கு சீட் கோட்லாம் மறந்துடுச்சு கேஸ், நான் சின்ன வயசில் ஆண்டது. நான் பார்த்தீங்கன்னா சீட் கோட்லாம் மறந்துடுச்சு கேஸ். 999 போட்ட ஒரு சீட் கோட் புல்லட் வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாம் கேஸ், புல்லட் வரும். அடுத்து நீங்கள் வந்து 555 போட்டிங்கன்னா இன்னொரு சீட் கோட் வரும். மாண்டட் லெவலில் போனதுக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த கேமில் வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூ, செகண்ட் பர்சன், 3rd person வியூவில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பைக் ஓட்டி பார்க்க போகிறப்ப எனக்கு பைக் ரைடு தான் இருக்கலே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஓட்டுறோம் கீஸ். இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு கீஸ், நல்லா தான் இருக்கிறவங்களுக்கு. கிராஃபிக்ஸும் ரொம்ப நல்லா தான் இருக்குது.
ஆனால் என்ன வண்டியில் போய்கிட்டே சுடுற ஆப்ஷன்லாம் இல்லை. அது இருந்து வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும். இந்த கேமில் ஸ்விம்மிங் ஃபீச்சரும் இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ் இந்த கேமு. இந்த கேமில் வந்து அடுத்ததுலாம் வந்து நிறைய ஃபேன்லாம் உருட்டுறாங்க. இதில் இந்த கேமில் வந்து மிஷின்ஸ் வந்துடுச்சு, அது இதுன்னு. மிஷின் கன் இல்லை, மிஷின்ஸு. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்து உருட்டிட்டு இருக்கானுங்க கைஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ். அதில் மிஷின்ஸ்லாம் வரல. அதெல்லாம் எதிர்காலத்தில் தான் இப்போதைக்கு வர சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த கேமில் இன்னும் நிறைய இந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த மேப் இன்னும் செய்யலை. அந்த மேப் அந்த மேப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது என்னடா பைக் என்னடா பக்காது, என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணுறீங்க, என்னடா நடக்குதுங்க, நிம்மதியாக கொடுக்குறா என்ன. ஐயோ இதுவா பாடி முடிஞ்சிருச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வரல. இன்னும் வந்து தனியாக நம்ம செத்து போனால் ஹாஸ்பிட்டலில் ஸ்பான் ஆகுது. இந்த கேமில் வந்து நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் ஸ்பான் ஆக மாட்டீங்க, திரும்ப அந்த ஹோம் ஸ்க்ரீனுக்கே நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண, ஹாஸ்பிட்டலு, அடுத்து போலீஸ் ஸ்டேஷனு, அடுத்து வண்டியில் வந்து போயிட்டு சுடுற மாதிரி, அடுத்து இன்னும் நிறைய சீட் கோட்ஸ்லாம் போடுற மாதிரி, இல்லைனா இன்னும் கொஞ்சம் ப்ரொட்டாகனிஸ்ட்லாம் 3 ப்ரொட்டாகனிஸ்ட் GTA 5 மாதிரி ஆட் பண்ணுறது. அடுத்து இந்த மேப் டெக்ஸ்டர், அந்த மேப்போட அந்த நேவிகேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய இது பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமில் கொண்டு வராமல் வச்சுருக்காங்க. ஏன்னா கொண்டு வந்தால் மிஷின் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். இன்னும் அதுவும் இந்த கேமில் இன்னும் என்ன வந்து இந்த மாதிரி கிளிச்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களால் ஒரு வந்து NPCகளோட பைக்கெலாம் திருட முடியல. ஸோ கார் திருட முடியுதா பார்ப்போம், பைக்லாம் பார்த்தீங்கன்னா திருட முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கேம் ஒரு பர்ஃபெக்டான கேம் ஆகலை. மிஷின் வரதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக வரணும். இந்த கேமில் ட்ரெயின் உண்டு கேஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது அந்த ட்ரெயினே நம்ம ட்ரெயின் தான், நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபோன் வச்சு கூட கண்ட்ரோல் பண்ணலாம். அதை இப்போ காமிக்கிறேன் கேஸ். அந்த சைடு போய் நம்ம தான் ட்ரெயின் நின்றுட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், ட்ரெயினை காணும். இங்கே தான் கேஸ் நிப்பாட்டி இதோ பார்த்தீங்களா, மூஞ்சி பார்த்தீங்களா ஃப்ராங்க்லின் மாதிரியே இருக்குது. இதோ வச்சுருப்பானு கேஸ். ஸோ இது அங்கே தான் எங்கேயோ ட்ரெயின் நிற்கிது. நான் எனக்கு ட்ரெயின் அங்கே என்னன்னு தெரில, காணும். பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. போன அப்டேட்டில் இங்கே தான் இருக்கும், என்னன்னு தெரில, காணும் இப்போ. சரி போய் பார்த்துருவோம் எங்கே இருக்குன்னு. இங்கே இருக்கா தம்பி ட்ரெயின் வச்சிங்களா? அரே பாய் ட்ரெயின். இந்த கேம் செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரன் தான், அதனால் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுவோம். அரே பாய் ட்ரெயினுங்க. ஐயோ கேவலமாக ஹிந்தி பேசிட்டு தமிழ்லாம் நடுவில் குறுக்க வருது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்திக்காரன் தான் செஞ்சுருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்தி போட்டிருப்பாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஹிந்தியில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா ஃபஸ்ட் பர்சன் அந்த வாடகை ஓரளவுக்கு விளாட்றதுக்கு. ஓடுற பைக்லேருந்து குதிச்சிங்கன்னா GTA Vice City மாதிரி மாசாலாம் ஒன்றும் இறங்க மாட்டீங்க, அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுவீங்க. இப்போ காமிக்கவா இது பாருங்க, ஓடுற பைக்லேருந்து இறங்குறேன். இந்த மாதிரி மாசாலாம் இறங்க மாட்டீங்க, திருவிழுவீங்க. இதுதான் நடக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் தண்ணியோட அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும் கைஸ். காமிக்கிறாது இந்த பொண்ணை சுடுவோம் கைஸ். இது என்னடா இன்னும் இங்கே பாருங்க, கை பாருங்கள் கண்ணு வழியாக பூந்துக்கிட்டு போகுது. இதனடா இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி, இதெல்லாம் போன அப்டேட்லேயே நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த கேமுக்கார பாருங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறங்கிற பேரில் என்ன பண்ணி வச்சுருக்கானு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கையெல்லாம் வந்து போன அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கன்னுக்குள்ளெலாம் போகாது. இந்த அப்டேட்லாம் தான் இப்படி வச்சுருக்கானுங்க கைஸ். இந்த அப்டேட்லாம் இப்படி ஆயிடுச்சு போல இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் கைஸ். ஆமாம் NPC நடப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி. அதுவும் இந்த கேமில் அந்தளவுக்கு NPCலாம் கிடையாது, NPC மாடல்லாம் கிடையாது, கொஞ்சம் NPC தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் இன்னும் அதுக்கெலாம் வந்து பண்ண வேண்டியது கைஸ். இந்தியன் வெயிட்ரிங் திருடி சொல்லி அமெரிக்கன் கேம் மாதிரி இருக்குடா. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வச்சு பக்கா அமெரிக்கன் வெளிநாடுன்னு சொல்லிடுறேன். வந்து பாருங்கள் ஹிந்தியில் போட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்குது கலையாப்பு கைஸ். ஹிந்தி எனக்கு கொஞ்சம் தெரியும், ஓரளவுக்கு எனக்கு தெரியும் கைஸ். அதனால் நான் வாசிக்கிறேன். யாரும் பார்த்து ஹிந்தி தெரிஞ்சவங்க யாரும் என்ன பார்த்து சிரிச்சிடாதீங்க. இவங்க ஒருத்தன் போலீஸ்காரன் போடா எங்கள் ஹிந்தியில் என்ன போட்டிருக்காங்க வாசிட்டு கொடு. ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். இந்த ட்ரெயினில் நம்ம ஏற முடியுமா பார்ப்போம். போன அப்டேட்லாம் இல்லை இந்த அப்டேட்டில் ஏற முடியுது. அது என்னவோ போட்டிருந்தானுங்க கைஸ். என்ன அது இப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் தான். நான் ஃபோன்லேயே அந்த கண்ட்ரோல்ஸ் காமிக்கிறேன் கைஸ். என்னடா இதையும் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் போன அப்டேட்லேயே நல்லா இருந்துச்சுடா. இந்த அப்டேட் பாருங்கள் இவ்வளோ கேவலம். இந்த கேம் அப்டேட் போக கேவலமாக போகுதுல கேமு. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் கண்ட்ரோல்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா அது ஃபார்வர்ட் போகும். இல்லை அது கொஞ்சம் நேரம் ஆகும் கைஸ், அது கொஞ்சம் நேரம் ஆக வேண்டியது இருக்குது. இப்போ அது பார்த்திங்கன்னா வந்து போகணும். என்னடா பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன போர்டு ரீட் பண்ணியிருக்கோம் வாசிக்க விட மாட்டேங்கானுங்கலாம். போட்டுக்கிட்டு இருங்க. வாங்கடா இது வாங்கு. மீங்கனாலே வாங்குங்கடா எல்லாரும். மினிகன் எவ்வளோ பெரிய நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. மினிகன்லாம் கொடுத்தீங்கன்னா போதும், எல்லாரும் பொட்டுன்னு போட்டுருவேன். என்னது கல்யாப்பு ஜவகா
கலியா கலியாஜினா அதுதான் இப்படி போட்டு வச்சுருக்காங்க ஹிந்தியில். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி ஓரளவுக்கு தான் தெரியும். அதான் கல்யாண் அது கல்யாண் ஜேஎல் இதுதான் போட்டு வச்சுருக்காங்க கீஸ். ஸோ இந்த கேம் செஞ்சவன் பேரும் பார்த்தீங்கன்னா ரோஹித் தான். அந்த இதை கவனிச்சு பாருங்கள், ரோஹித் கேமிங் ஸ்டூடியோ தான் போட்டிருப்பாங்க கீஸ். ஸோ இந்த தண்ணி டெக்ஸ்டரை போய் உங்களுக்கு போய் காமிக்கிறீங்க. நீங்கள் இந்த தண்ணி டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஜிடிஏ வைஸில் ஒரு டெஃபினேஷனில் ஒரு தண்ணி டெக்ஸ்டர் மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்க கீஸ், இது வேறு பொறுமையாக வர்றாங்க. டோனி சுப்ரமணியே பொறுமையாக வர்றாங்க கீஸ். பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதாங்க கீஸ் தண்ணி டெக்ஸ்டர் பார்த்தீங்களா, அப்படியே வந்து ஜிடிஏ வைஸ்டியில் உள்ள மாதிரி ஜிடிஏ டெஃபினேஷன் உள்ள மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம அப்படியே குதிச்சோடனே தண்ணிலாம் அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகாது நம்ம நடக்கும்போது, அது அப்படியே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் டெஃபினேஷனில் வர மாதிரியே இருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கீஸ் பாருங்களேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனை, தண்ணி கடியில் போக முடியாது. அதுவும் நீங்கள் ஃபஸ்ட் பர்சன் வியூவில் வச்சுங்க, இந்த மாதிரி ஹாரிபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது கீஸ். இன்னும் என்னென்னமோ கிளிச்சஸ்லாம் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய மேப்பு தான், இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குது. ஆனால் எப்போ வேணுமா சரி பண்ண போகிறாங்கன்னா எனக்கு தெரில கீஸ். அடுத்து என்ன இப்போ சீட் கோடெலாம் இருக்குது, இதெல்லாம் சீட் கோடா, இதெல்லாம் சீட் கோடு தான் எனக்கு தெரியும் கீஸ். அம்மா இந்த மாதிரி 333 111 222 333 444 555 666 777 888 999 999 இந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி 9 சீட்டு. இதெல்லாமே ஒரு சீட் கோட் தான் நிஜமாக கீஸ். இதுதாமே நான் இந்த மாதிரி சும்மா ஒரு நாள் போட்டு பார்த்தேன், நான் சீட் கோடாக வச்சுருந்தாங்க. ஸோ என்னன்னா வண்டியில் ஏற இந்த மாதிரி கிளிச் ஆகிரும் கீஸ். அந்த வண்டியில் ஏற முடியாத மாதிரி ஆயிரும். அதனால் இன்னொரு வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான் பண்ணிடுவோம். 333 போட்டு பார்ப்போம். நம்பர் க்ரீன் ஆனால் 33க்கு இப்போ பார்த்தீங்கன்னா கார்க்குள்ளே ஏறலாம் உங்களுக்கு. ஓகே ஏறா அலங்கீஸ். என்ன டேய் என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாம் ஓவராக. அங்கே பாருங்கள், அவன் உட்காந்துருக்குற அந்த பொசிஷனே நீங்களே பாருங்கள். அவன் சீட்டுக்குள்ளே போய் எல்லாம் ஹாரிபுல்லாக இருக்கலாம். இன்னும் இந்த கேம் நிறைய இதெல்லாம் எப்படா சரி செய்வீங்க? இதெல்லாம் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா சரி செய்கிற மாதிரி தெரில எனக்கு. அவங்க பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட் பர்சனில் வச்சா கரெக்டாக அங்கே பாருங்கள், அவன் கையே ஒரு மாடு தான் இருக்குது. ஸோ இன்னும் நிறையா அதில் அவன் கேமில் மாற்ற வேண்டியது இருக்குது. இந்த கேம்காரன் மட்டும் இந்த கேம் நீயே வச்சுக்கோ, நீ தான் என்ன ஓனர் கொடுத்தா இந்த கேம்லாம் நான் என்னென்னமோ பண்ணிடுவேன். ஜிடிஏ வைஸ்டி மாதிரி ஒரு பெரிய மேப்பை வச்சு நேவிகேட்டிங் சிஸ்டம்லாம் வச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் என்னென்னமோ நான் பண்ணுவேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்ம இந்த எல்லோ கலரில் இந்த ஒரு வீடு தெரிஞ்சதில்ல, ஒரு அப்டேட்டில் இதான் பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளோட வீடு. ஒரு அப்டேட்டில் இது இப்போ நம்ம இந்த கேமில் ட்ரெஸ் மாற்ற நம்ம சொல்லவே மறந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும். ஸோ என்ன ஃபோன் ஐயோ கேஸ் கிளிச் ஆகிடுச்சு கேஸ், மறுபடியும் ஃபோன் எடுக்க முடியல இப்போ. ஸோ ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்ம வீடாக இருந்துச்சு. அதுமா அந்த நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு கிடச்சதில்ல வெள்ளை கலரில், அந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு நம்மள்கிட்ட இருக்கும்போது அந்த வீட்டில் வேறு ஒரு பில்டிங் வச்சுருந்தாங்க. அது ஒரு அப்டேட்க்கு அப்புறமா வந்து இந்த வீடு வந்து என்னென்னு தெரில ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. ஸோ இதான் நம்ம முந்தைய வீடு வச்சுருக்காங்க. இதுலேயும் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும், ஆனால் தண்டத்துக்கு வச்சுருப்பானுங்க ஈஸ். அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் செங்கலை போட்டு வச்சுருப்பானுங்க ஈஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடு. உள்ளே போனோடனே ஒரு பெட்ரூமு கேவலமாக இருப்பானு இந்த வீடுமே சொன்னால் அதுவே கேவலமாக தான் இருக்குது. இந்த கேம்காரன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடு டிசைன்லாம் அந்தளவுக்கு செய்ய மாட்டேங்கான். இன்னும் நிறையா செஞ்சுருக்கணும். நம்ம வந்து இன்னொன்று வந்து 2 சிட்டி இருக்கிற மாதிரியான நம்ம ஹோட்டலில் போய் பணம் இப்போ இன்னும் அந்த கேஷுங்கிறது இதில் இன்னும் வரவே இல்லை. அந்த பணம் வைக்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு ஹோட்டலில் போய் தங்குற மாதிரிலாம் வச்சுருக்கலாம் ஈஸ். அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருந்துருக்கணும். எனக்குலாம் கேம் கிடச்சா அப்படி பண்ணிடுவேன். என்னன்னு தெரியல பண்ண மாட்டேங்க. எந்த கேம் ராக் ஸ்டார்லாம் அந்த மாதிரி எவனுமே பண்ண மாட்டேங்க. இந்த ஹோட்டலில் போய் நம்ம தங்குற மாதிரி பண்ண மாட்டேங்க. இந்த கிளிச்சு நான் சின்ன வயசில் பண்ணுவேன். நம்ம கிளிச் பண்ணலாம். கிளிச்சாக பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி வந்துடலாம். ஸோ இன்னொரு சீட் கோட் கீஸ். இது வேறு ஃபோன் நம்ம வரமாட்டேங்க கீஸ். நம்ம இன்னொரு தடவை வண்டியில் ஏறி இறங்கினா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம பார்த்தீங்களா எப்படி நீக்கோ மாதிரியே பண்ணுறோம். GTA 4 எப்படி தான் நீக்கோ வந்து விழுவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ் மாத்திர ஆப்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், ஏன்னா பனினோட சுற்றலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ கண்ணாடி ரிமூவ் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு டேட்டூலாம் வந்துருச்சு கீஸ் பாருங்களேன். ஐ எம் எ கேங்ஸ்டர் டாராராம். அங்கே பாருங்க இன்னும் ஸ்னைப்பர்லாம் இந்த கேமில் இருக்குது கீஸ். இங்கே எவனாச்சும் இங்கே இருக்கீங்க, எவனோ ஒருத்தர் எவனோ இல்லை இந்த சைடு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு சீட் கோட் இருக்குது. ஏன்னா இவன் ஜட்டி தெரியுது. இந்த அப்டேட்டில் ஒல்லியாக இருக்குது ஈஸ். எல்லா அப்டேட்லையும் இருக்கிற மாதிரி ஃபிட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க ஈஸ். ஸோ இல்லை 000 போட்டுமே 000 போட்டால் ஒரு சீட் கோடு. இதோ ஸ்கூட்டி தரானுங்க. இந்த ஸ்கூட்டி வந்து ஆக்டிவா ஸ்கூட்டர்னா ஆக்டிவா இந்த ஸ்கூட்டி இது. ஸோ 0
0ன்னு போட்டால் வந்து இது இந்த மாதிரி கேஸ் டேங்க்லாம் ஸ்பான் பண்ணி விடுவாங்க கைஸ். இன்னும் 2 0 போட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் டேங்க்லாம் ஸ்பான் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமில் ஸ்கூட்டி ரைடு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். கேவலமாக இருக்கா? இது நமக்கு சத்தியமாக கேவலமாக தான் இருக்குது. உண்மையாக சொன்னால் டாமிக்கே ஃபஸ்ட்டு அந்தளவுக்குலாம் இருக்காது. நமக்கு கேவலமாக இருக்குது கைஸ். பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி விட்டு இறங்கிடும். நமக்கு எதுக்கு வம்பு? இந்த கேஸ் டேங்க்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒட்டு பிஸ்டல் வச்சு ஒரு போடு தான் இல்லை வெடிச்சிடும். இன்னும் வெடிக்கல. இந்த மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பறந்த இதுதான் கைஸ் ஒரு போட்டில் வெடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்ப்போம். அப்டேட்டில் மாற்றிட்டாங்களா? சரி இந்த மாதிரி பறந்து இந்த மாதிரி வெடிக்கும். பறக்க அந்த மாதிரி பறந்து அப்படியே வந்து வெடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்கணும் கைஸ். இதெல்லாம் இப்படி நடக்குது. ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இனிமேல் மினிகனை தூக்கிட வேண்டியதான். இது மினிகன் தான். என்னடா ஏன்னா இது பற்றிக்கிச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தெரிலடா. நான் அதை சுட்டுட்டு இருந்தேன். இது பற்றிக்கிச்சு என்னன்னே தெரில. எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை பற்றிக்க மாட்டேங்க கைஸ். பற்றிக்கிச்சு கைஸ். இதுவும் பற்றிக்கிச்சு. எல்லாம் பற்றிக்கிச்சு கைஸ். தம்பி எங்களையும் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தம்பி நானும் வந்துக்கிறேன். என்னடா கீழே போகுது? எங்கேயோ போகுது. தம்பி ஐயோ எல்லாம் இவ்வளோ பெரிய கிளிச் ஆக்கிட்டு எங்கடா விட்டீங்க என்ன? ஐயோ நான் யார் இடையா எனக்கு ஒன்று தருவாயா எல்லாம் போச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோடெல்லாம் இருக்குதுலாம் அடுத்த பாட்டில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஷேடோ குவாலிட்டியாக. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த கேம் பற்றி நம்ம நல்லா பார்த்தோம். இந்த கேம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்செலாம் பார்க்கணும். அடுத்த பாய்.